அனைவருக்கும் புத்தம்புது காலை வணக்கம். எனது பெயர் டாக்டர் மணிவண்ணன். காரைக்குடியில் எனது மருத்துவமனையின் பெயர் ஸ்ரீ பார்வதி மருத்துவமனை சர்க்கரை நோய் பராமரிப்பு மையம். கடந்த 30 வருடங்களாக காரைக்குடியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு மிகவும் பெருமை. அதாவது மருத்துவ கனவுன்னு ஒவ்வொருத்தருக்கும் குழந்தைங்களுக்கு விதைக்கப்படும். டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் விதைக்கப்படும் ஒரு கனவு. அந்த கனவை எனக்கு விதைச்சவங்க என்னுடைய பெற்றோர், முக்கியமாக எங்கள் அம்மா. டாக்டர்கிட்ட போயிட்டு வரும்போதெல்லாம் இதே மாதிரி டாக்டர் ஆகணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை என்கிட்ட விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. இந்த கனவை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக முன்னாடியை விட கூடுதலாக படித்து இந்த டாக்டர் கனவை, எங்கள் அம்மாவுடைய கனவை நான் நிறைவேற்றினேன். அந்த சேவையில் மக்களுடைய எதிர்பார்ப்புகள், அதாவது இன்றைக்கும் என்னுடைய மருத்துவமனை எளிய மனிதர்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் ஈஸியாக அப்ரோச் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறதுல எங்கள் மருத்துவமனை காரைக்குடியில் ஒரு தனித்துவமாக இது வரைக்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் காரைக்குடியை நான் செலக்ட் பண்ணினேன் அப்படின்னா, இது பெருநகரம் இல்லை, சிறு நகரம்தான். அதே நேரத்தில் கிராமமும் இல்லை, ஆனால் சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த கிராம மக்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு நகரம். அதே நேரத்தில் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது டயபெட்டிஸ், சர்க்கரை. இதை சிறு நகரங்கள் இந்த மாதிரி ஊரில் அன்னைக்கு எடுத்து செலுத்துறதுக்கோ, அன்னைக்கு பெரிய விழிப்புணர்வு இல்லாத காலத்தில் இந்த ஊரில் அதை பண்ணணும் அப்படின்னு தோணி பண்ணினேன். என்னுடைய மருத்துவமனை சர்க்கரைக்குன்னு ஒரு தனித்துவமான மருத்துவமனை. இன்றைக்கி சென்னையில் உள்ள பெரிய மருத்துவமனை, மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய சர்க்கரை நோய் மருத்துவமனைக்கு நிகராக எல்லா வசதிகளோட இன்றைக்கும் ஒரு தனித்துவமான மருத்துவமனையாக அங்கே இருக்கிற வசதிகளோடு அந்த மருத்துவமனை இயங்கி வருது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. காரைக்குடி மாதிரி ஒரு சின்ன நகரத்தில் இருக்கிறதோட ஃபீலை நான் பலமுறை உணர்ந்திருக்கேன். சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கும். அந்த கிராமத்துலேருந்து வர்ற பேஷண்ட்டு, நோயாளிகள் பல வருடங்களாக, அதாவது 20-22 வருடங்களாக பார்த்துக்கிட்டு இருக்க நோயாளிகள் இருக்கும். அவங்கெல்லாம் மாதத்தில் 1 நாளாவது 2 நாளாவது இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். அவங்க தோட்டத்தில் விளையிற ஒரு சின்ன காய்கறி, ஒரு வாழைத்தாறு, ஒரு பலாப்பழம், இதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. இது அவங்க அதை கிராமத்துலேருந்து தூக்கிட்டு அது கொடுக்கறதுல விளைபொருட்கள், அது சாதாரண விலையாக இருந்தாலும் அது கொடுக்குற அந்த நெகிழ்வு இருக்குல்ல, அந்த சம்பவம், அதை வாங்கும்போது தான் எங்களை மாதிரி டாக்டர் உணர முடியும். இதெல்லாம் பெருநகரங்களில் நம்ம பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி சிறு நகரங்கள், கிராமங்களில் தான் பார்க்க முடியும். இதுதான் இந்த ஊரில் நான் செட்டில் ஆனதுக்கு எனக்கு கிடச்சிருக்க மிகப்பெரிய வரம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அன்பு பெருநகரங்களில் நிச்சயமாக கிடைக்காது. பணம், மருத்துவம், இதை தாண்டி ஒரு அன்பு எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்குது. ஒவ்வொரு ஒரு சர்க்கரை நோயாளிகளும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதன்படி மாத்திரை சாப்பிட்டு தொடர்ச்சியாக 20-25 வருஷம் பார்த்துட்ருக்கவங்கலாம் உண்டு. இப்போ அந்த மாதிரி 25 வருஷமாக பார்த்துட்ருக்க நோயாளர்களில் 12 பேர் 90 வயசை கடந்தவங்க. இன்றைக்கும் அந்த 90 வயசை கடந்தவங்க பார்த்துட்ருக்காங்க. 25, 30, 35 வயசுலலாம் சர்க்கரை வருது. அவங்கெல்லாம் ஒரு டிப்ரெஷனோடு உட்காந்துருப்பாங்க ஆஸ்பத்திரியில். எனக்கு இந்த வயசுலேயே சர்க்கரை வந்துருச்சே அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. எங்கள்கிட்ட கேட்குற கேள்வியும் 30 வயசுலேயே வந்துருச்சே சார், எனக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சா அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை ஒளியாக அவங்களத்தான் நான் காப்போம். பாருங்க, அவங்க 92 வயசு, சர்க்கரை 40 வருஷமாக இருக்குது. அது நானே 25 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் அவங்க 25 வருஷமாக 30 வருஷமாக சர்க்கரையோட 40 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் வாழ முடியும். சர்க்கரை உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்த, ஒழுங்குபடுத்த வந்திருக்க ஒரு நோயாக நீங்கள் நினச்சிக்கோங்க. அதன்படி இனிமேல் நீங்கள் வாழுங்க. இதை ஒரு சுமையாக கருத வேண்டாம். நீங்கள் உங்கள் இயல்பான வாழ்க்கை நீங்கள் வாழுங்க. அது பாட்டுக்கும் சர்க்கரை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நான் பேஷண்ட் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். ரெகுலராக வாங்க, சர்க்கரையை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் வாழ்க்கை நாங்கள் பார்த்துக்குறோம். மிச்சது உங்கள் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணி போயிட்டே இருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.